மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே கர்ம வீரன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மலையை கடுகாக்கும் உழைப்பு உங்களிடம் இருந்தாலும் உங்களது கடந்த கால வாழ்க்கை அத்தனை சுலபமாக இருந்தது கிடையாது. ஏழரை சனியின் தாக்கங்களாலும் கால சூழ்நிலைகளாலும் பல முட்களை தாண்டித்தான் இந்த ஒரு இடத்திற்கு நீங்க வந்தும் இருப்பீங்க. நான் கூறுவது சரியா இருக்கா இல்லையா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள? ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்த காலத்துல நீங்க சந்தித்த கஷ்டங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை நான் வரிசையா கூறுறேன், அதனையும் கேளுங்கள். நாளை சஷ்டி விரத நாள், முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். நீங்க நாளை நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு, செய்ய வேண்டிய சில பரிகாரங்களும் இருக்கு. நான் ஒவ்வொன்றாக கூறுகிறேன், அதனை பார்த்தும் தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்க சந்தித்த கஷ்டங்கள் முதலாவதாக இருப்பது பணத்தடை. உங்களது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் வரவேண்டிய பெரிய தொகைகள் அனைத்தும் கடைசி நேரத்தில் கை நழுவி போன அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அன்றாட தேவைகளுக்கும் தொழிலை நடத்துவதற்கும் கூட கடும் பணத்தடையை சந்தித்து நிமிர்ந்து நிற்க முடியாமல் திணறி அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எத்தனையோ நபர்களை நம்பி நீங்க கொடுத்த பணம் உங்களுடைய கைக்கு திரும்பி வராமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்திய அனுபவங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இரண்டாவதா, தொழில ஒரு இழப்பு. உங்களை நம்பி முதலீடு செய்தவர்கள் ஏமாற்றி இருக்கலாம், அல்லது தவறான கூட்டாளிகளால் நன்றாக சென்று கொண்டிருந்த தொழிலானது முடங்கி பெரிய நஷ்டத்தையும் தொழில் இழப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. பூஜ்ஜியத்தில் இருந்து மீண்டும் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க செய்த தொழில்கள், நீங்க செய்த வியாபாரங்கள் அனைத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு திரும்ப கிடைத்தது. மூன்றாவதா, குடும்பத்துக்குள்ள சிக்கல். உங்களது கண்டிப்பான குணமும் உழைப்பின் அலைச்சலும் குடும்பத்தாரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தான் உங்களின் மிகப்பெரிய ஒரு வேதனையாகவே இருந்தது. கணவன் மனைவி இடையே உள்ள அல்லது இரத்த உறவுகளுக்குள்ளேயே தேவையற்ற வாக்குவாதங்கள், சொத்துக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள சிக்கலால் மன அமைதி என்பது குலைந்து தேவையில்லாத கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேடி கொடுத்தது. இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். அடுத்ததான் மனக்கவலைகள். வெளியில் உங்களது கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் கம்பீரமாக உளம் வந்தாலும் நள்ளிரவில் படுக்கையில் படுக்கும்போது நமது எதிர்காலம் என்னவாக போகிறது, நம்ம உழைத்த உழைப்பிற்கு இதுதான் பலனா என்று வாழ்ந்த மனக்கவலையும் எதிர்காலம் குறித்த பயமும் உங்களை இன்னும் வாட்டி எடுத்துக்கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா, உடல் நலத்துல பாதிப்புகள். ஓயாத உழைப்பாலும் தொடர்ச்சியான மன அழுத்தத்தாலும் உங்களது நரம்பு மண்டலம், எலும்புகள் மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட கடுமையான உடல்நல பாதிப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்திச்சிருப்பீங்க. உடல் ஒத்துழைக்காத போதும் கடமைக்காக ஓடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமா இருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னோர் காலங்கள்ல நீங்க சந்தித்த சில விஷயங்கள். ஆனா நாளை இந்த சஷ்டி விரத நாள், இந்த ஒரு நாள்ல நீங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க பண்ணக்கூடாத உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இதை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையை விட்டு போய்விடும். நாளை சோதனை காலம் எல்லாம் முடிய போகிறது. எனினுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பாதையில் மீண்டும் சறுக்கல்கள் ஏற்படாமல் இருக்க இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக கையாள வேண்டும். முதலாவதா, பிடிவாதத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களது கொள்கைகளிலும் முடிவுகளிலும் நீங்கள் காட்டும் அசாத்தியமான பிடிவாதம் சில நேரங்களில் நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் உறவுகள் மற்றும் கூட்டுத் தொழிலில் அதுவே பெரிய ஒரு விரிசலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்துடலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நீங்கள் வளைந்து கொடுக்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத மனதில் தேவையில்லாத கஷ்டங்களையும் உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். இரண்டாவதா, வேலை அழுத்தத்தை நீங்கள் குறைக்க வேண்டும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உங்களது கடமை உணர்ச்சியால் உடலை வருத்தி கொண்டு உழைப்பதை தவிர்த்து வேலை அழுத்தத்தை உங்களது மனதிற்குள் ஏற்றாமல் நிதானமாக நீங்கள் செயல்படுங்கள். இப்படி நீங்கள் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உண்டாகும். அடுத்ததா, செலவில் கவனம் தேவை. வருமானம் வரத் தொடங்கினாலும் ஆடம்பர செலவுகளுக்கும் தேவையற்ற ஆசைகளுக்கும் அணை போடவும் வேண்டும். வரவிற்குள் செலவு செய்யும் பழக்கத்தை இப்போது இருந்தே வளர்த்து கொண்டால் மட்டுமே எதிர்கால பொருளாதார சரிவை உங்களால் தடுக்க முடியும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எதிர்காலத்தில் நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடிய சின்ன சின்ன முதலீடுகளும் சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரியதாக மாறி அது உங்களுடைய பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். எனவே அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது
உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததா உறவுகளை நீங்க மதிக்கணும். மற்றவங்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் சில நேரங்கள்ல அவர்களை காயப்படுத்தத்தான் செய்யும். எனவே குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சுற்றத்தாரின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து பழக வேண்டும். உறவுகளை மதித்து பழகினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கும். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இதையெல்லாம் நீங்க செய்யணும். நாளை காலையில் எழுந்தவுடனே பிடிவாத குணம் உங்களுக்குள்ள இருக்கும். நாளை காலை வேளையில் உங்களது குடும்ப உறுப்பினரிடமோ அல்லது தொழில் கூட்டாளியிடமோ தேவையற்ற ஒரு விஷயத்துக்காக உங்களது பிடிவாதத்தை நீங்க வெளிப்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடத்தான் செய்வீங்க. இது உங்களது சஷ்டி விரத நாளின் புனிதத்தை கெடுத்துவிடும் முதல் ஒரு தவறாக இருக்கும். முடிந்த அளவுக்கு இதை நீங்கள் தடுத்து நிறுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததா வழிபாட்டில் அலட்சிய போக்கு. விரதம் இருந்தால் மட்டும் கஷ்டம் தீர்ந்து விடுமா, இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் எல்லாமே சரியாகி விடுமா என்ற எதிர்மறை எண்ணங்கள் அல்லது அசதியின் காரணமாக அன்று நீங்க மாலை செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்களை தள்ளி போடவோ அல்லது அரைக்குறையாகவோ செய்ய மனமானது தூண்டும். இது முருகப்பெருமானின் பேரருளை பெறுவதில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளைய நாள்ல நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நாளைய நாள்ல இதுல இருந்து வெளிவருவதற்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுதான் மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா வரக்கூடிய நாளை முதல் இந்த சஷ்டி விரத நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகாரம் இருக்கு. இதை மகரம் ராசிக்காரங்க நாளை நாளில் பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இது யாருமே நினைத்து பார்க்காத நன்மைகளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கும். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், முருகனுக்கு வேல் பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். நாளை சஷ்டி விரத நாளான ஜூன் 20 காலையிலேயே உங்களது இல்லத்து பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த வேல் விக்கிரகத்திற்கு அல்லது படத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் வேல் இருக்கக்கூடிய உருவகப்படமோ அல்லது வேலுடைய சிலையோ முருகப்பெருமான் இருப்பது போல இருந்தது என்றால் அதனை வைத்து இந்த ஒரு செயலை நீங்கள் வீட்டில் செய்யலாம். வேல் இல்லாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாம். முருகனின் கையில் இருக்கும் வேல் உங்களது மகர ராசிக்குரிய தொழில் தடைகளையும் வேலை தாமதங்களையும் வேரோடு அழித்து தெளிவான ஒரு புதிய தொழில் பாதையை உங்களுக்குள்ள நடத்தி கொடுக்கும். நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே போதும், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அதுவும் என்ன தீபம்? எல் தீபத்தை நீங்க 2வதா ஏற்றணும். நாளை காலை அல்லது மாலையில அருகில் உள்ள முருகன் கோவிலிலோ அல்லது சிவன் கோவிலிலோ வீட்டிருக்கும் நவக்கிரகத்தின் சன்னதியிலோ அல்லது முருகனின் சன்னதியிலோ எல் தீபம், அதாவது கருப்பு எல் துணியில் முடிந்து நல்லெண்ணெய் தீ ஊற்றி நீங்க இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபட வேண்டும். இந்த ஒரு எல் தீப வழிபாடு 7 சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களது காரியங்களில் இருக்கும் முட்டுக்கட்டைகளை உடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு செயல்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். 3வதா ஏழைகளுக்கு நீங்க உணவு வழங்கணும். முருகப்பெருமான் கருணைக்கடல் அன்று மதிய வேளையில் வறுமையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கோ ஆதரவற்றோருக்கோ உங்களால் இயன்ற அளவுக்கு சுவையான உணவு பொட்டலங்களை நீங்க அன்னதானமா வழங்கணும். ஒரு ஜீவனின் பசியாற்றுவது உங்களுடைய கடந்த கால பணத்தடைகளையும் கர்ம வினைகளையும் நீக்கி உங்களை சேமிப்பின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். 4வதா சிவன் கோவில்ல தரிசனம் செய்யணும். மாலை 6 மணி அளவில் பிரதோஷ வேளையில அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அவரது மைந்தனான கார்த்திகேயனையும் நேரில் சென்று தரிசனம் செய்து வழிபட வேண்டும். சஷ்டி நன்னாள் அன்று சிவன் கோவில்ல தீபத்தை ஏற்றி இறைவனை தரிசிப்பது உங்களது குடும்ப சிக்கல்களை நீக்கி குடும்பத்துக்குள்ள பேரமைதியையும் பேரன்பையும் மன அமைதியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். இதனையும் நீங்க நாளைய நாள்ல செய்யலாம். அடுத்ததா கந்த சஷ்டியை கவசத்தை நீங்க படிக்கணும். நாளை சஷ்டி தினத்தன்று காலை மற்றும் மாலை இருவேளையும் உங்களது இல்லத்து பூஜை அறையில் அமர்ந்து மனமுருக கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா பாராயணம் செய்யணும். கவசம் படிப்பதால உங்களை வாட்டி வதைத்த உடல் சோர்வு மற்றும் உடல்நல பாதிப்புகள் நீங்கி நரம்புகள் புத்துணர்ச்சி பெற்று மனதில் ஒரு புதிய நேர்மறையாற்றல் உங்களுக்குள்ள பாய்வதை உங்களால உணர முடியும். எனவே நாளைய நாள் மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க எப்படியாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டி நாள் முடிவதற்குள்ள செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ள நடக்கும். மகரம் ராசி அன்பர்களே, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்கள் முருகப்பெருமானின் மீதான உங்களது அசைக்க முடியாத பக்தியும் உங்களது துயரங்கள் அனைத்தையும் சம்ஸ்காரம் செய்து உங்களுடைய வாழ்வில் பேரமைதியையும் பெரும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைநிறுத்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு
நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் சஷ்டி விரத நாள்ல நீங்க செய்ய வேண்டிய இந்த முக்கியமான பரிகாரம் இருக்கு. இதை மகரம் ராசிக்காரங்க நாளை நாள்ல பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இது யாருமே நினைத்து பார்க்காத நன்மைகளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கும். முதலாவதா நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், முருகனுக்கு வேல் பூஜையை நீங்க செய்ய வேண்டும். நாளை சஷ்டி விரத நாளான ஜூன் 20 காலையிலேயே உங்களது இல்லத்து பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த வேல் விக்கிரகத்திற்கு அல்லது படத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் வேல் இருக்கக்கூடிய உருவகப்படமோ அல்லது வேலுடைய சிலையோ முருகப்பெருமான் இருப்பது போல இருந்தது என்றால் அதனை வைத்து இந்த ஒரு செயலை நீங்கள் வீட்டில் செய்யலாம். வேல் இல்லாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று, வேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாம். முருகனின் கையில் இருக்கும் வேல் உங்களது மகர ராசிக்குரிய தொழில் தடைகளையும் வேலை தாமதங்களையும் வேரோடு அழித்து தெளிவான ஒரு புதிய தொழில் பாதையை உங்களுக்குள்ள நடத்தி கொடுக்கும். நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே போதும், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அதுவும் என்ன தீபம்? எல் தீபத்தை நீங்க இரண்டாவதா ஏற்றணும். நாளை காலை அல்லது மாலையில அருகில் உள்ள முருகன் கோவிலிலோ அல்லது சிவன் கோவிலிலோ வீட்டிருக்கும் நவக்கிரகத்தின் சன்னதியிலோ அல்லது முருகனின் சன்னதியிலோ எல் தீபம், அதாவது கருப்பு எல் துணியில் முடிந்து நல்லெண்ணெய் தீ ஊற்றி நீங்க இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபட வேண்டும். இந்த ஒரு எல் தீப வழிபாடு 7 சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களது காரியங்களில் இருக்கும் முட்டுக்கட்டைகளை உடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு செயல்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மூணாவதா, ஏழைகளுக்கு நீங்க உணவு வழங்கணும். முருகப்பெருமான் கருணைக்கடல் அந்த மதிய வேளையில் வறுமையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கோ ஆதரவற்றோருக்கோ உங்களால் இயன்ற அளவுக்கு சுவையான உணவு பொட்டலங்களை நீங்க அன்னதானமா வழங்கணும். ஒரு ஜீவனின் பசியாற்றுவது உங்களுடைய கடந்த கால பணத்தடைகளையும் கர்ம வினைகளையும் நீக்கி உங்களை சேமிப்பின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான்காவதா, சிவன் கோவில்ல தரிசனம் செய்யணும். மாலை 6 மணி அளவில் பிரதோஷ வேளையில அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அவரது மைந்தனான கார்த்திகேயனையும் நேரில் சென்று தரிசனம் செய்து வழிபட வேண்டும். சஷ்டி நன்னாள் அன்று சிவன் கோவில்ல தீபத்தை ஏற்றி இறைவனை தரிசிப்பது உங்களது குடும்ப சிக்கல்களை நீக்கி குடும்பத்துக்குள்ள பேரமைதியையும் பேரன்பையும் மன அமைதியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். இதனையும் நீங்க நாளைய நாள்ல செய்யலாம். அடுத்ததா, கந்த சஷ்டியை கவசத்தை நீங்க படிக்கணும். நாளை சஷ்டி தினத்தன்று காலை மற்றும் மாலை இருவேளையும் உங்களது இல்லத்து பூஜை அறையில் அமர்ந்து மனமுருக கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா பாராயணம் செய்யணும். கவசம் படிப்பதால உங்களை வாட்டி வதைத்த உடல் சோர்வு மற்றும் உடல்நல பாதிப்புகள் நீங்கி நரம்புகள் புத்துணர்ச்சி பெற்று மனதில் ஒரு புதிய நேர்மறையாற்றல் உங்களுக்குள்ள பாய்வதை உங்களால உணர முடியும். எனவே நாளைய நாள் மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க எப்படியாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டி நாள் முடிவதற்குள்ள செய்து